கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரம் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி காப்பாராக. இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 143 சங்கீதம் 5வது வசனம். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் நாம் தியானிக்கின்ற வார்த்தை, ஆண்டவருடைய கரத்தின் செய்கைகளை யோசியுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவருடைய கரம் ஏராளமான கிரியைகளை எல்லாம் உண்டாக்கிற்று, செய்தது என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளை குறித்து நாம் தியானிப்போம் என்றால், ஆண்டவருடைய கரம் எப்படியெல்லாம் மனிதனுக்குள் செயல்படுகிறது, அந்த கரம் நன்மை செய்கிறது, அந்த கரம் உயர்த்துகிறது, அந்த கரம் எவரையும் கனப்படுத்துகிறது, அந்த கரம் நன்மையான ஈவுகளை கொண்டு வருகிறது, அந்த கரம் நமக்காக யுத்தம் பண்ணுகிறது, அந்த கரம் நம்மை தொட்டு குணமாக்குகிறது, அந்த கரம் நமக்கு அதிசயங்களை செய்கிறது, அந்த கரம் நமக்கு அற்புதங்களை நடப்பிக்கிறது. அந்த கரத்தினாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய மனிதனாகிய மோசேயை பார்த்த ஆண்டவர் ஒரு விசை கேட்டார், என் கரம் என்ன குறுகி போயிற்றோ என்று கேட்கிறார். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை வரட்டும். இதுவரைக்கும் கர்த்தருடைய கரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக நன்மைகளை இன்றைக்கும் ஆண்டவருடைய கரம் மனிதர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது. அந்த கரத்தினால் இன்றைக்கும் எனக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தருடைய செய்கைகளை தியானியுங்கள். கடலை இரண்டாய் பிளந்தாரே, என்னுடைய பிரச்சனைகளையும் இரண்டாய் பிளப்பார் என்று தியானித்து விசுவாசியுங்கள். அன்றைக்கு இஸ்ரவேலர்களை வனாந்தரத்திலே ஆச்சரியமாய் நடத்தினாரே, என்னுடைய வாழ்க்கையின் வனாந்தரத்திலும் என்னை ஆச்சரியமாய் நடத்துவார். இப்படி எல்லாம் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவருடைய வேதத்திலிருந்து தியானித்து அதை உங்கள் வாழ்க்கைக்கு விசுவாசமாக மாற்றிக்கொள்ளுங்கள். கட்டாயமாக ஆண்டவருடைய கரத்தின் செய்கைகளை நீங்களும் காணும்படி கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, தம்முடைய வல்லமை உள்ள கரத்தினால் எங்களுக்கு எல்லாவற்றையும் நடப்பிக்கிறதான தெய்வமே, இந்த காலை நேரம் உம்முடைய செய்கைகளை நாங்கள் தியானிக்கவும் யோசிக்கவும் எங்களுக்கு கிருபை தருவீராக. சங்கீதம் 136 பக்தர்கள் உம்முடைய செய்கைகளை எல்லாம் தியானித்து உம்மை பாடினார்களே அப்பா, அதுபோல நாங்களும் உம்முடைய செய்கைகளை நாங்கள் தியானிக்கவும் பாடவும் துதிக்கவும் நீர் அப்படி எங்களுக்கு செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கவும் எங்களுக்கு கிருபை தந்து நாங்களும் அற்புதங்களை காண உதவி செய்வீராக. இந்த காலை நேரத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். இந்த நாளிலும் எங்களோடு கூட இரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.